யார் எடுத்தாலும் பிரச்சனை வரும். பெரிய முயற்சி எளிதாக யாரும் இந்த இதை தொற்ற முடியாது. இது பிரச்சனைக்கு வரும். ஏன்னா உண்மையான மொழி போராட்டத்தை எடுத்தால் திரைக்கு வராது. அதனால அதில் சில இதுகளை அவங்க கடந்து அது சொல்லியிருக்காங்க. ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஒரு படமாக பார்த்தா நல்ல படம். அதில் எல்லா பங்களிப்பும் இருக்குது. சிறந்த ஒளிப்பதிவு இருக்குது, இசை இருக்குது, நடிப்பு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அது சிறந்த படம். ஆனால் இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறு என்று நினச்சிக்கிட்டு அதை போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. அதில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்க என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன், தம்பி ரவி, அதர்வா எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஒரு பிரச்சனையான களம். இதை போய் தொடுவோம்னு ஒரு பெண் இயக்குனர் தொட்டு அதை செஞ்சிருக்கிறது பாராட்டுக்குரியது தான். இதை போய் நம்ம இந்த படத்தை படமாக பார்த்துட்டு வந்துருங்க. இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறுன்னு நினச்சிக்கிட்டு அதை ஒப்பிட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள். அதை இதை தயாரித்த தம்பி ஆகாஷ் பாஸ்கருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஏன்னா எடுக்கணும்னு நினைக்கணும். யார் எடுத்தாலும் பிரச்சனை வரும். ஒருவேளை அரசே துணிஞ்சு அரசே தயாரித்து இந்த மொழி போராட்டத்தை ஆவணப்படுத்தணும்னு உள்ளபடி எடுத்தால் அதை பதிவு செய்யலாம். அந்த ஜனநாயகம் நம்ம நாட்டில் இல்லை. ஜனநாயகம் என்ன பாடுபடுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அதனால அது இல்லை. அது அவ்வளவு கருத்து சுதந்திரம் இல்லை. மற்றவர்களோட கூடுதலாக உங்களுக்கு சினிமா பற்றி அதிகமாக தெரியுன்றதுனால இந்த கதையை முதல்ல செலக்ட் பண்ணுறதுக்கே பாராட்டு தெரிவிச்சிருந்தீங்க. இதுலயே பல்வேறு விமர்சனங்கள், இதை பல கட்டு வந்து இல்லை இப்போ எங்கள் ஐயா கி வெங்கட்ராமன்லாம் ஒரு பெரிய அறிஞர். என் தம்பியே துறை இது நல்லா இருக்குமா, இன்னொரு தம்பி தமிழ் மிச்சி பாசறையில் இருக்க கார்த்தி செல்வன் அது இல்லைம்மா. அதான் நான் சொல்கிறேன்ல, மொழி போராட்ட வரலாற்றை முழுமையாக படித்தவன் அப்படிங்கிற இதில் சொல்கிறேன். அது வேற, இது வேற. இது ஒரு திரைப்படம். அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு திரைக்கதையை அமைச்சுக்கிட்டாங்க. இந்த சல்லியர்கள்னு ஒரு படம் வந்ததில்ல, அது எங்கள் போராட்ட களத்தில் இருக்கிற ஒரு சின்ன துளி, அவ்வளோதான். அதை படம் எடுத்தா நீங்கள் சான்றிதழ் தருவீங்களா? திரையரங்கு இதுக்கே கொடுக்கல. அது கஷ்டம். மொழி போராட்டத்தை எடுத்தால் அதிகாரத்தில் அந்த மொழியை திணிச்சது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே என்ன நடந்தது அது தெரியும். இப்போ அதெல்லாம் உண்மையாக எடுத்தால் இப்போ அந்த அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அரசியல் நெருக்கடி வரும்னு தெரியும். அதனால இது படமாக பார்த்தா நல்ல படம். அதுதான் அப்படி அதை பார்த்துட்டு போயிடணும். போராட்டம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்க மொழியை காக்கிறதுக்கான சூழல் இருக்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் மொழியை அழிய விட்டுட்டோங்கிறதுல வெளிப்படையாக நான் ஒத்துக்கணும். எங்களுக்கு நாடு தமிழ்நாடுன்னு பேர் இருக்க ஒழிய இங்கே தமிழ் இல்லை, தமிழர்களாகவும் நாங்கள் இல்லை. எங்களுக்கு தாய்மொழி பேச வரலை. 3 தலைமுறை தாய்மொழியை எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறையை நாங்கள் உருவாக்கிட்டோம். தமிழ் படிக்காமலே உயர்ந்த பட்டம் பெற்று பணிக்கு சென்று விடலாம்ங்கிற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிட்டோம். அது போயிடுச்சு. எங்கள் வழிபாட்டில், எங்கள் வழக்காடு மன்றங்களில், எங்களுடைய பண்பாட்டில், எங்களுடைய பேச்சில், எழுத்தில், எங்களுடைய ஆட்சி மொழி, அதிகார மொழி, பயன்பாட்டு மொழி, ஏன் ஒரு திருமண அழைப்பிதழில் கூட தமிழில் நம்ம அச்சிடுவதில்லை. எல்லாம் போயிடுச்சு. தமிழ் பேச தெரியல, நமக்கு பேச தெரியல. வம்படியாக வலுக்கட்டாயமாக ஆங்கில சொற்களை போட்டு போட்டு பேசுறது ஒரு தங்கிலீஷ் அதை உருவாக்கிட்டோம். இப்போ தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்னு பேசணும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ்னு இறங்கி நீங்கள் போகும்போது கடை வீதியில் நான் சொன்னதுக்காக திரும்பி 2 பக்கம் பாருங்கள். எங்கேயாவது தமிழில் இருந்தால் பாருங்கள். எழுத்து தமிழில் இருக்கும், சொன்னீங்கன்னா உச்சரிப்பு ஆங்கிலத்தில் இருக்கும். எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கும், உச்சரிச்சிங்கன்னா தமிழில் வரும். அதுதான் தங்கிலீஷ், அது தமிங்கிலம். அப்போ அதை மீட்கணும்னு நினைப்போம். ஏன்னா தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. மொழி அழிந்தால் ஒரு இனம் அழியும். மொழி அழிய விட்ட இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழும். மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். இதுதான் வரலாறு. அப்படி இருக்கும்போது என் மொழி அழிஞ்சிருச்சு. இப்போ முழுமையாக எல்லா சொற்களுக்கும் கலை சொற்கள், வேர் சொற்கள் கொண்டது என்னுடைய இது. இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நெல்லும் ரைஸ் தான், அரிசி ரைஸ் தான், சோறு ரைஸ் தான்.
எனக்கு நெல், அரிசி, சோறு 3 இருக்கு. அவனுக்கு சித்தப்பா, பெரியப்பா எல்லாமே அங்கிள் தான். எனக்கு சித்தப்பா, பெரியப்பா, மாமா 3 இருக்கு. அவனுக்கு சின்னம்மா, பெரியம்மா, அத்தை எல்லாமே ஆன்டி தான். எனக்கு சின்னம்மா, பெரியம்மா, அத்தை இவ்வளவு இருக்கு. அப்போ அந்த மாதிரி சொற்கள் இருந்தும் என் மொழி அழியுது. இப்போ மற்ற மொழிகளுக்கு மலையாளத்திலேயோ அல்லது தெலுங்குலேயோ அல்லது கன்னடத்திலேயோ அவர்கள் மொழி பற்று வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மொழியில முழுமையான சொற்கள் இல்லை. 40-60 விழுக்காடு தான் தாய்மொழியில் சொற்களுக்கு, மீதி எல்லாம் ஆங்கிலம் தான். பிக்சர்ல தான், சினிமால தான். நான் கேரளாவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காவல் நிலையத்தில் காவல் நிலையம்னு நமக்கு இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே அந்த காவல் நிலையத்துக்கு மலையாளத்தில் எழுதி வைக்கணும்னு ஒரு தம்பியை கேட்டேன். அங்கே எனக்கு நிர்வாக தயாரிப்பில் இருந்தவருக்கு. அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். தம்பி அது ஆங்கிலம்டா, அதுதான் போலீஸ், என்ன சொற்கள் இல்லை. அப்போ கன்னடர்கள் நல்ல மொழி பற்றில் இருப்பாங்க. 30-40 விழுக்காடு அவங்களுக்கு சொற்கள் இல்லை, ஆங்கிலம் தான் பயன்படுத்தி ஆகணும். அப்போ அந்த நிலைமையில நாம அழிய கொடுத்துட்டு இருக்கோம். அதை மீட்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் நம்மளதான் தமிழர்களை அதிக மொழி பற்று இருக்குது, மொழி வெறியில் இருக்கிறோன்னு சொல்றாங்க. ஆனால் நம்மை விட கன்னடர்களும் மராட்டியர்களும் இன்னும் கூடுதலா இருக்கிறதா நான் உணர்றேன். சமகாலத்துல நான் உணர்றேன். இப்போ அப்படியெல்லாம் நம்ம இல்லை. ஆனா இப்ப இந்தியை நம்ம எதிர்க்கிறோன்ற, எங்க இந்தி இல்லை? எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ குறிப்பா நான் என் ஊர் ராமநாதத்துக்கு போனா வெல்கம் டு ராம் நாடு அப்படின்னு எழுதியிருக்கு. தமிழ்ல எழுதியிருக்கா? ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு எழுதியிருக்கா? எழுதி கீழே ஆங்கிலத்தில் இருக்கா? இல்லை, வெறும் வெல்கம் டு ராம்நாடு தான் இருக்கு. என் சொந்த ஊருக்கு இங்கிலீஷ் என்னை வரவேற்று வச்சுட்டு அப்படி இருக்கு நிலைமை. அதனால மொழி பற்று என்பது அது அதை சொல்ல முடியாது. அதாவது தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேருன்ட்டான். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்றது இல்லை. தமிழ் எனக்கு மொழி அல்ல, என் மூச்சு. வெறும் பேச்சு மொழி அல்ல, என் மூச்சு மொழி. அந்த பற்று எல்லாருக்கும் இருக்குது. அது இருக்கணும்னு நான் விரும்புறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.